அதிமுகவுடைய அட்வொகேட்ஸ் விங் செக்ரட்டரியும் முன்னாள் ராதாபுரம் எம்எல்ஏவுமான ஐஎஸ் இன்பதுரை இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறாரு. எல்லையில போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கு. இப்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ரோட் ஷோ நடத்துறாரு, கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறாரு, திருச்சி பஸ் ஸ்டாண்ட திறந்து வைக்கிறாரு. இதெல்லாம் தேவையா? எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பாருங்க, மே 12ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். ஆனா அந்த பிறந்த நாளை நடத்தக்கூடாது, கொண்டாட்டம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் தள்ளி போட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தலைவரை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க. ஆனா மு.க.ஸ்டாலின் போன்ற தலைவரை கொண்டாடுறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு இன்பதுரை அவர்கள் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு செக்யூரிட்டி லேப்ஸ் தான் காரணம் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்போ இதற்காக தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு இதனால் வரைக்கும் கேள்வி கேட்க இந்த அதிமுக அடிமை கூட்டமுக்கு தைரியம் இல்ல. 2 முறை அனைத்து கட்சி கூட்டம் நடந்த அப்புறமும் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் அந்த கூட்டத்துல போய் பங்கேற்கல? மாறா பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரத்துல எதுக்கு பஞ்ச் டயலாக் பேசுனீங்க அப்படின்னு மோடியை எதிர்த்து கேள்வி கேட்க இந்த அடிமை கூட்டத்துக்கு முதுகெலும்பு இல்ல. பெஹல்காம்ல 27 பேர் சுட்டு கொல்லப்பட்ட அன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்களை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு கெடா வெட்டி விருந்து வச்சாரே வெக்கங்கெட்ட பழனிசாமி. இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு உங்க தலைவரை நோக்கி கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பில்ல. இதெல்லாம் விட்டுட்டீங்க. ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தினாரு, ஸ்டாலின் கலைஞர் சிலையை திறந்து வச்சாரு. உங்களெல்லாம் இவ்வளவு நாள் அடிமை கூட்டம்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அடிமுட்டாள் கூட்டம் அப்படிங்கறத இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க.